Hello friends, welcome back to Varuni Kitchen and Vlogs. இன்னைக்கு வீடியோல பெப்பர் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா குயிக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இத பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம pan சூடு பண்ணிரலாம். சூடு பண்ணிட்டு அதுல 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இத ஒரு 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லயே வச்சு இத நல்லா ஸ்மெல் வர அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு இத மாத்திட்டு நம்ம நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்க இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி இத பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு pan வச்சு அதல 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதல ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு ஒரு 5-6 மிளகு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து நான் சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம்ன்றதுனால நமக்கு கொஞ்ச நேரம் வதக்குனாலே போதும். இது கொஞ்சம் சாஃப்ட் ஆகற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இது கூடவே நான் கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். பாருங்க நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு. இதுக்கு அப்புறம் இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துட்டோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கு அப்புறமா அதில் இருக்க ரா ஸ்மெல்லாம் நம்மளுக்கு போகிற வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயிலே நம்ம வதக்கிக்கலாம். இப்போ எல்லாமே நம்மளுக்கு நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் நம்ம கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். பாருங்க இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சிக்கனும் நம்மளுக்கு நல்லா குக் ஆயிருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்கு இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 3 நிமிஷம் வேகட்டும். பாருங்க 3 நிமிஷம் ஆயிருச்சு. இப்போ சிக்கனும் நல்லா குக் ஆகி அந்த மசாலாவும் நல்லா குக் ஆயிருச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு ஒரு டேஸ்டான பெப்பர் சிக்கன் மசாலா ரெடி ஆயிருச்சு. மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கறிவேப்பிலையே நம்ம மேலே தூவி விட்டு இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதாங்க, ரொம்ப குயிக்காக பட் ரொம்ப டேஸ்டியாக பெப்பர் சிக்கன் மசாலா நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.